ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டிஃப்ரெண்ட்டான சிக்கன் குழம்புலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி, 3 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வறுத்து அரைச்சி செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வரணும். கருவேப்பிலையும் நல்லா வதங்கி அந்த கருவேப்பிலை கிறிஸ்பியாகும். நம்ம நசுக்கி பார்த்தோன்னா அப்படியே உடையும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா மாறி இருக்குது. கருவேப்பிலை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கூட பெரிய சைஸ் தேங்காயில் பாதி தேங்காயை துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் குழம்பு கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால தேங்காய் நிறைய சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா ஒரு மணம் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக அரைக்கக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, அரை டீஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. அந்த வெங்காயத்தோட ஈரப்பதம் போய் நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். 5 தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேணாம், கரெக்டாக இருக்கும். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நான் இன்றைக்கி 1 கிலோ எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு கூட கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம், நூல்கோலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயிலேயே அந்த சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாகவே வதக்குங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க செய்கிறேன், அதனால தான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். அதே சமயத்தில் மசாலாவும் அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். மசாலா அதிகம்னு நினைக்க வேணாம். குழம்பு நம்ம தண்ணியாக வைக்கிறதுனால கொஞ்சம் அதிக குவான்டிட்டியாக இருக்கும். அதில் மசாலா கரெக்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு அதிகமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் குழம்பு கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மசாலாவோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு பாருங்கள். 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ சிக்கன் எதுவும் வேகலை, அதே போல் உருளைக்கிழங்கும் எதுவும் வேகலை.
ஜஸ்ட்டு கொதிக்க வச்சுருக்கோம் அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கோங்க. விழுது அரைக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக அரைங்க, கொரப்பாக அரைக்கக்கூடாது. இப்போ மறுபடியும் இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு நான் எந்த அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கேன்னு. அதனால தான் மசாலா வந்து நான் அந்த அளவுக்கு சேர்த்தேன். இந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு செய்யும்போது மசாலாவோட அளவுகள் கரெக்டாக இருக்கும். அதனால நீங்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். நீங்கள் குழம்பு கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா மசாலாவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது வந்து உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கப்புறம் எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா பெப்பர்லாம் போட்டிருக்கோம். காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து சூப்பராக கொதிஞ்சு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. உருளைக்கிழங்கெல்லாம் உடையாது. கொஞ்சம் உருளைக்கிழங்க பெரிய சைஸாக கட் பண்ணி போடுங்க. நீங்கள் இது கூட நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து இட்லி தோசையிலலாம் தொட்டு சாப்பிடாம அப்படியே ஊற்றி குடிக்கலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட சாப்பிடும்போது ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கனாலே போதும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நிச்சயமாக இதை இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.